அனைவருக்கும் வணக்கம். எந்த ஒரு விஷயம் பணக்காரர்கள மிக சிறப்பா திங்க் பண்ண வைக்குது. பெரும்பாலான மக்கள் பணத்த பத்தியே திங்க் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா, வெகு சிலரால மட்டுமே அந்த பணத்த ஈட்ட முடியுது. இது லக்கோ இல்ல ஆப்பர்ச்சுனிட்டியோ கிடையாது. இந்த வீடியோல ஒரு பணக்காரர்களுடைய 10 மைண்ட் செட் குணாதிசயங்கள பத்தி பேசப் போறோம். அந்த குணாதிசயங்கள் நீங்க அடாப்ட் பண்றது மூலியமா நீங்களும் மிகப்பெரிய பணக்காரர் ஆகலாம். இந்த பேக்ரவுண்ட் ஏஐ ஜென்ரேட் பண்ண பேக்ரவுண்ட் கிடையாது. இது ரியலிஸ்டிக் பேக்ரவுண்ட். ஏஐ வந்ததுக்கப்புறம் எது ரியலிஸ்டிக், எது ஆர்டிஃபிஷியல்னு கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒன்று லாங் டெர்ம் திங்கிங். நம்ம 9 to 5ல ஜாப்ல போய் சேர்றோம். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், இந்த மாதம் சேலரி வந்தால் போதும், மேக்ஸிமம் 6 மாதம் சேலரி வந்தால் போதும், ஒரு வருஷம் இந்த கம்பெனியில் ஓட்டினா போதும். டே பை டேவே கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம், எப்படா இந்த டே ஓடுன்னு. அப்படியே நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். 5 வருஷம் 10 வருஷம் ஆகுமோ அதே நிலைமையில நீங்க இருப்பீங்க. பின்னாடி போய் பார்த்தா 10 வருஷம் ஈஸியா கடந்துட்டு இருக்கும். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடும், குழந்தைகள் வந்துடும். அதே பண பிரச்சனையில சுத்திட்டு இருப்பீங்க. ஆனா இதே திங்க் பண்ணி பாருங்க. நான் இப்போ ஒரு வேலையில 21 வயசுல சேர்றேன். அடுத்த 10 வருஷத்துக்குள்ள இந்த கம்பெனி போல நான் ஒரு பிஸ்னஸ் உருவாக்குன்னு ஒரு கோல் வைங்க. அப்போ நீங்க உங்க இம்ப்ரூவ்மெண்ட்டை எவ்ரி 3 மந்த்ஸ் ஒன்ஸ் பார்ப்பீங்க. நீங்க உங்களுடைய திங்கிங் எல்லாமே லாங் டேர்ம்ல இருக்கணும். 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் இந்த பொசிஷன்ல இருக்க போறேன். இல்ல 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து இந்த ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கிரியேட் பண்ண போறேன்னு எப்பவுமே ஒரு லாங் டேர்ம் திங்கிங்ல இருக்கணும். பிசினஸ் மேன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யோசிக்க மாட்டாங்க, நாளைக்கு என்ன வரப்போகுது. இனோவேஷன்ஸ் எப்படி ஒரு விஷயம், ஒரு ப்ராடக்ட்டை மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ணலாம். லாங் டேர்மில், ஷார்ட் டேர்மில் கிடையாது. உங்களால் ஷார்ட் டேர்ம் திங்கிங்கை வச்சுட்டு அந்த நாள், அந்த மந்த் மட்டும் தான் உங்களை கடத்த முடியும். நீங்கள் ஒரு லூப்குள்ளேயே சுற்றிட்டு இருப்பீங்க. இரண்டாவது, அப்சஷன் வித் லேர்னிங். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஸ்கூல் முடிச்சிட்டா போதும், காலேஜ் முடிச்சிட்டா போதும், அது வெறும் ஒரு குவாலிஃபிகேஷன் மட்டும்தான். நீங்க உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்து கட்ட போவதற்கு லேர்னிங்ஸ் தான் உங்களுக்கு பெரும் உறுதுணையா இருக்கும். பெரிய ஜாம்பவான்கள் எல்லாருமே, மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ், சிஓஸ் எல்லாமே புக்கு படிக்கிற ஹேபிட் வைப்பாங்க. அந்த புக்கு ஒரு பிஸ்னஸ் புக்காக இருக்கலாம், சேல்ஸ் புக்காக இருக்கலாம், இல்லை மைண்ட் செட் புக்காக இருக்கலாம், இல்லை எமோஷன், ஃபிலாசபி எது வேணா இருக்கலாம். படித்த விஷயத்த அவங்க அப்ளை பண்ணி பார்ப்பாங்க, ட்ரை பண்ணுவாங்க, அதில் ஃபெயில் ஆவாங்க. அது மூலியம் ஒரு ஃபீட்பேக் கிடைக்கும். அந்த ஃபீட்பேக் வச்சு திரும்பவும் ரீஇன்வெஸ்ட் பண்ணுவாங்க, திரும்பவும் படிப்பாங்க, திரும்பவும் ட்ரை பண்ணுவாங்க. ஒன் ஃபைன் டேயில் அவங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கண்டிப்பாக கிடச்சிரும். ஸோ எப்போ ஒரு இடத்துல லேர்னிங் இருக்கோ அந்த இடத்துல தான் growth இருக்கும். மூன்றாவது, கால்குலேட்டட் ரிஸ்க் டேக்கிங். பணக்காரர்கள் ஒரு விஷயத்த பிளைண்டாக நம்ப மாட்டாங்க. ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த விஷயம் நெகட்டிவாக இருக்குது, எந்த ஒரு விஷயத்த அவாய்ட் பண்ணலான்னு தான் பார்ப்பாங்க. அவங்க பார்க்குறதே ஃபஸ்ட்டு டவுன் சைடு தான் பார்ப்பாங்க, அப் சைடு அதுக்கப்புறம் தான். நீங்கள் இந்த வேர்டு அடிக்கடிக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க ரீசெண்ட் டைம்ஸில். டிஸ்ட்ராக்ஷன்ஸை அவாய்ட் பண்ணாலே போதும், நீங்களும் வெற்றிகரமாகலாம். இது டிஸ்ட்ராக்ஷன் என்னன்னா, தேவையில்லாத விஷயங்கள். ஒரு பிஸ்னஸுக்கு தேவையில்லாத விஷயம் இருக்குது, தேவையான விஷயம் இருக்குது. தேவை இல்லாத மட்டும் எடுத்தா தேவை எதுன்னு உங்களுக்கு ஈஸியாக தெரிய வந்துடும். நம்மள பல பேர் பிஸ்னஸ் பண்ணலான்னு ரொம்ப நாளாக திங்க் பண்ணிட்டு இருப்போம், ஆனால் அந்த ஆக்ஷனை மட்டும் எடுக்கவே மாட்டோம். இந்த கால்குலேட்டட் ரிஸ்க் 100% இன்வெஸ்டருக்கு பொருந்தும். ரீசெண்டாக இந்த ஏஞ்சல் இன்வெஸ்டர், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இவங்கெல்லாம் ரைட்டான கம்பெனியை பார்த்து பெட் பண்ணுவாங்க. ஒன் ஃபைன் மூமெண்ட்டில் அது அவங்களுக்கு பெரிய வெல்த்தை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்களும் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவை பார்த்து டிசிஷனை மேக் பண்ணுங்கள். நான்காவது, வேல்யூ கிரியேஷன் ஃபர்ஸ்ட். இப்போது நம்ம ஒரு 9 to 5ல போய் ஜாப் சேர்றோம். டு பி ஆனஸ்ட், நம்ம மணி பின்னாடி தான் ஓடிட்டுருக்கோம், அந்த வேல்யூ பின்னாடி கண்டிப்பாக ஓடலை. நீங்கள் பணக்காரர்களை பார்த்தீங்கன்னா அவங்க வேல்யூ பின்னாடி ஓடுவாங்க. எதனா ஒரு ப்ராடக்ட்டை க்ரியேட் பண்ணணும், எதனா ஒரு சர்வீஸை க்ரியேட் பண்ணணும் பீப்புளுக்கு. அது மூலியமும் பணமும் வெல்த்தும் ஜென்ரேட் பண்ண முடியும். நீங்கள் வெறும் பணத்தை பின்னாடி ஓடனா ஒரு ஃபைன் டேல பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு லேர்னிங்ஸுமே இருக்காது. இன்னமும் பணத்துக்காக கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பீங்க. நீங்கள் ஒரு 9 to 5ல ஜாப்ல இருக்கீங்கன்னா, நீங்கள் ஒரு வேல்யூ அந்த கம்பெனிக்கு க்ரியேட் பண்ணுறீங்க. அந்த வேல்யூ எண்ட் ஆஃப் த டே அந்த கம்பெனியோட ஓனருக்கு தான் போய் சேருது, உங்களுக்கு சேலரியாக வருது. ஸோ நீங்களும் இவ்வளோ நாளாக மணி பின்னாடி ஓடிட்டு இருந்தீங்கன்னா ஒரு வேல்யூவை கிரியேட் பண்ண பாருங்கள். ஒரு வேல்யூ, அது ப்ராடக்டாக இருக்கலாம், இல்லை சர்வீஸாக இருக்கலாம். அந்த சர்வீஸ் ப்ராடக்ட் மூலிமா உங்களால் மணி ஜென்ரேட் பண்ண முடியும், லாங் டேர்மில், ஷார்ட் டேர்மில் கிடையாது. ஐந்தாவது, எக்ஸ்ட்ரீம் ஃபோக்கஸ். நீங்கள் கண்டிப்பாக உங்களோட டிஸ்ட்ராக்ஷனை எலிமினேட் பண்ணியே ஆகணும். நம்மள பெரும்பாலோர் இந்த 2 விஷயத்துல சுற்றிட்டு இருப்போம். ஒன்று, எதனா ஒரு விஷயத்தை எடுப்போம் லேர்ன் பண்ணலான்னு.
ஒரு 1 வீக், 2 வீக் ரொம்ப எஃபோர்ட் போடுவோம். லேர்னிங் ப்ராசஸில இருப்போம். ஒரு அந்த மிட்வேல இருக்கும்போது, நம்ம என்ன பண்ணுவோம் டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவோம். ஒரு 1 மந்த்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அத மறந்து இன்னொரு விஷயத்து மேல கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பீங்க. அது தேவையில்லாத விஷயமா இருக்கும். 2வது மல்டிபிள் விஷயத்துல அட் எ டைம் கான்சன்ட்ரேட் பண்றது. அட் எ டைம் ஒரு 5 இல்ல 10 விஷயத்துல கான்சன்ட்ரேட் பண்றது. அந்த 5, 10 விஷயத்துலயும் அரைகுறையா ஃபினிஷ் பண்றது. இது எனக்கு கண்டிப்பா பொருந்தும். நான் நெறைய இத ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எப்போ உங்களோட ஃபோக்கஸ், அட்டென்ஷன் அங்க ஸ்பேன் குறையுதோ, அங்க உங்களால எந்த ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணவே முடியாது. இந்த டிஸ்ட்ராக்ஷன் காரணங்கள் நெறைய இருக்கலாம். ஒண்ணு நம்மளோட ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் கம்மியா இருக்கும். இல்லன்னா ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனையா இருக்கும். நம்ம எமோஷன்ஸ் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது. ஒண்ணு பாஸ்ட் ரெக்ரெட்ஸ்ல இருப்போம். இல்லனா ஃபியூச்சர் ஃபியர்ல இருப்போம். நீங்க ஒரு டைரி எடுத்துட்டு உங்க எமோஷன்ஸ ட்ராக் பண்ணி பாருங்களேன் ஒரு 1 மந்த். அந்த ட்ராக் பண்ணும்போது, ஒரே மாதிரியான எமோஷன்ஸ் தான் சுத்தி, சுத்தி, சுத்தி வரும். அந்த எமோஷன்ஸ் எல்லாமே 5 ஒரு 10 எமோஷன்ஸ் மேல போகவே போகாது. அந்த வளையத்துக்குள்ளேயே சுத்திட்டு இருப்போம். ஃபோக்கஸ் பண்ண முடியாம. 6வது ஒன்று, அது லிவரேஜ். இன்னைக்கு உலகத்துல மிக பெரிய பணக்காரங்க எல்லாமே இந்த லிவரேஜ யூஸ் பண்ணியிருக்காங்க. ரீசென்ட் டைம்ஸ்ல நெறைய வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. உங்களாலயும் தூங்கும்போது பணம் சம்பாதிக்க முடிஞ்சதுன்னா, நீங்க தான் வெற்றியாளன். ஒரு பல 100 வருஷத்துக்கு முன்னாடி அப்ப இருந்த லிவரேஜ் கேபிட்டல் பணத்த வச்சு கம்பெனி வாங்குவாங்க. கம்பெனிய கம்பெனி பீப்பிள் வாங்குவாங்க. பீப்பிள் வந்து அந்த கம்பெனில ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க டைமும், எஃபோர்ட்டும் குடுத்துட்டு, எண்ட் ஆஃப் த டே அந்த கம்பெனியோட ஓனர் அந்த வேல்யூஸ் எல்லாமே காசு குடுத்துட்டு டைம வாங்கிப்பாரு. பணக்காரங்க நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம மிடில் கிளாஸ் பீப்பிள் நம்ப டைம குடுத்துட்டு பணத்த வாங்குவோம். அவங்க பணத்த குடுத்துட்டு டைம் வாங்குவாங்க. நீங்க மிகப்பெரிய பணக்காரன் ஆகணும்னா, ஒண்ணு சிஸ்டமையும், டீமையும் பில்ட் பண்ணணும். அந்த டீம், சிஸ்டம் உங்களுக்கு வேல்யூவ கிரியேட் பண்ணி குடுக்கும். எலான் மஸ்க் அவரு போயிட்டு ஒரு ராக்கெட் செய்ய மாட்டாரு. எலான் மஸ்க் என்ன பண்ணுவாரு, ஒரு டீமையும், சிஸ்டமும் பில்ட் பண்ணுவாரு. அந்த டீமும், சிஸ்டம் தான் அந்த ராக்கெட்ட செய்யும். ஸோ டீமும், சிஸ்டமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ப மேல வரதுக்கு. இன்னைக்கு இருக்கிற எல்லா சோசியல் மீடியா இருக்கட்டும், WhatsApp, Instagram, LinkedIn எல்லாரும் கோடுங்கிற லிவரேஜ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரே கோடு ஆனா மில்லியன்ஸ் யூசருக்கு சர்வ் பண்றது. அதே போல ஒரே ஒரு வீடியோ மில்லியன் பீப்பிள் வாட்ச் பண்றாங்க. இதுதான் இப்போ இருக்கிற தலைசிறந்த 2 லிவரேஜ் டூல். இந்த லிவரேஜ் டூல நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா, நம்மளும் மிகப்பெரிய பணக்காரன் ஆகலாம். 7வது ரெசிலியன்ஸ் டூ ஃபெயிலியர். தோல்வியை தாங்கும் திறன். பிசினஸ்மேன்ஸ் எல்லாமே மல்டிபிள் டைம்ஸ் இதுக்கு முன்னாடி ஃபெயில் ஆயிருக்காங்க. அவங்க அந்த ஃபெயிலியரை ஒரு ஃபீட்பேக்காக பார்ப்பாங்க. அந்த ஃபீட்பேக்லேருந்து ஏதோ லேர்னிங் கிடைக்கும். அது மூலியம் அவங்க சக்ஸஸ் ஆவாங்க. ஆனால் ஆஸ் அ மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஹெசிடேட் பண்ணோம். ஈவன் ஒரு ஃபெயிலியர் வரக்கூடாதுன்னு ரொம்ப கான்ஷியஸாக இருக்கும். பணக்காரங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஃபெயில் ஆனாலும் உடனடியாக ஒரு கம்பேக் கொடுத்துருவாங்க. அலிபாபாவோட ஜாக்மா ஆகட்டும், கேஎஃப்சியோட ஃபவுண்டர் ஆகட்டும், எல்லாருமே நிறைய ரிஜெக்ஷன் லைஃப்பில் பார்த்துருக்காங்க. அதை கடந்து தான் ஒவ்வொருத்தரும் வந்திருக்காங்க. நீங்க இந்த ஒரு வாசகத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. தோல்விதான் மிகப்பெரிய ஆசான்னு சொல்லிட்டு. எவ்வளோ தோல்வியை ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்ல நீங்க ஃபேஸ் பண்றீங்களோ, அவ்வளோ உங்க லைஃப் நல்லா இருக்கும். இது சேல்ஸ்மேனுக்கு ரொம்பவே பொருந்தும். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல ஒரு கான்செப்ட் இருக்கு. அஜைல் ஸ்க்ரம்னு. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி 2 வீக்ஸ் இல்லைனா எவ்ரி 4 வீக்ஸ் ஒரு ஸ்ப்ரிண்ட் கால் நடக்கும். அந்த கால்ல என்னன்னா ஸ்ப்ரிண்ட் ரெட்ரோஸ்பெக்டிவ்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் 2 வீக்ஸா எங்க நிறைய ப்ராப்ளம் இருந்தது, எப்படி அந்த ப்ராப்ளத்தை டேக்கிள் பண்ணலாம், அதுல இருந்து எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்னு ஒரு கால் நடக்கும். ஸோ அவங்க ஃபெயிலியர்ல இருந்து ஏதோ லேர்னிங் இருக்கு. அந்த ஃபெயிலியர் கண்டிப்பா ஃபியூச்சர்ல வரக்கூடாதுன்னு ரொம்ப கான்ஷியஸா இருப்பாங்க. ஸோ நீங்க சக்சஸ்ஃபுல் ஆகனா கண்டிப்பா மல்டிபிள் டைம்ஸ் ஃபெயில் ஆக ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் எடுங்க, ஃபெயில் ஆகுங்க, லேர்ன் பண்ணுங்க, திரும்பவும் ஃபீட்பேக்கை ரிசீவ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. 8வது திங்கிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் அபியூடன்ஸ். மிடில் கிளாஸ் பீப்புள் எப்பவும் பணம் பற்றாக்குறையாக தான் பார்ப்பாங்க. பே செக் டு பே செக், மந்த்லி அவங்களோட லைஃப் ரன் ஆகிட்டு இருக்கும். ஆனால் பணக்காரங்க அவங்க சுற்றி இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை நல்லா அப்சர்வ் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க, என்கிட்ட பணம் இல்லை, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, என்னால் சேமிக்க முடியல. ஃபஸ்ட்டு நீங்கள் பணம் சம்பாதிச்சா தானே சேமிக்க முடியும். நம்ம எப்பவுமே சேமிக்கிற மைண்ட் செட்டில் இருப்போம். ஆனால் பிஸ்னஸ் மேன்ஸ் எல்லாமே பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், ப்ளஸ் பணத்தை பெருக்கணும், அந்த மைண்ட் செட்லேயே இருப்பாங்க. ரீஇன்வெஸ்ட் பண்ணணும், அந்த மைண்ட் செட்லேயே இருப்பாங்க. மிடில் கிளாஸ் பெரும்பாலும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கட்டும், மணியாக இருக்கட்டும்,
சக்ஸஸாக இருக்கட்டும், இது எல்லாமே லிமிட்டட்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அது கிடையாது. ஸோ உங்களாலேயும் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ண முடியும். உங்களாலேயும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வெஞ்சரை பில்ட் பண்ண முடியும். உங்களாலேயும் நிறைய மணி மேக் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த அபிடன்ஸ் மைண்ட் செட்டில் ஃபஸ்ட்டு இருக்கணும். அந்த ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட்டை விட்டுட்டு, இது ஷோ ஆஃப் பண்ணுற விஷயம் கிடையாது. நான் ஒரு பெரிய கார் வாங்கியிருக்கேன், நான் ஒரு பெரிய பங்களா வாங்கியிருக்கேன், நான் நல்லா ஷூ போடுறேன், அந்த விஷயம் கிடையாது. இது மைண்ட் செட். 9வது கான்ஸ்டன்ட் இன்னோவேஷன். எந்த ஒரு கம்பெனி அப் டு டேட் இல்லைனா அவங்களோட ப்ராடக்டை இனோவேட் பண்ணலனா சீக்கிரம் அந்த கம்பெனி டிஸப்பியர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதில் ஒரு சிறப்பான எக்ஸாம்பிள் நோக்கியா. அவங்க கஸ்டமர்கிட்டேருந்து ஃபீட்பேக் வாங்கலை, அவங்க கஸ்டமரை படிக்கலை, ஆண்ட்ராய்டுக்கு பதிலாக விண்டோஸ் ஓஎஸே பிடிச்சிட்டு இருந்தாங்க. எண்ட் ஆஃப் த டே பீப்புள் எல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு சைனீஸ் காம்படிட்டர்ஸ்க்கு எதிராக அவங்களால க்ரோ பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் இன்னோவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுட்ருக்கீங்க, உங்கள் காம்படிட்டர்ஸும் ஒரு கம்பெனி வச்சுட்ருக்காங்க. அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 நம்பர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால ஒரு 500 நம்பர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. ஏன்னா அவங்க புதுசாக ஒரு ஆட்டோமேஷன் மிஷினை கொண்டு வந்திருக்காங்க. அது மூலியம் அந்த ஆட்டோமேஷன் மூலிமா ஒர்க்கு ஃபாஸ்ட்டாக நடக்குது. அதுவும் இல்லாமல் அதில் எரர் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதே நிலைமை கொஞ்சம் மாதம் நீடித்திருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வர வேண்டிய ஆர்டரெல்லாம் அவருக்கு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இனோவேஷன் இஸ் மஸ்ட் இன் த கரண்ட் வேர்ல்டில். அதே போல் நம்ம எல்லாம் நினச்சிக்கோம், இன்றைக்கி ஜெயிச்சிட்டா போதும்ப்பா, நாளைக்கு ஒன்றுமே இல்லைன்னு. அந்த இனோவேஷன் மைண்ட் செட்டில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் லாங் டேர்மில் ப்ராக்ரஸ் பண்ண முடியும். 10வது லெகசி ஓவர் லக்ஸரி. பணக்காரங்க லக்ஸரியை என்ஜாய் பண்ணுவாங்க, அதே சமயம் அந்த லெகசி சிஸ்டமை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்க நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில் காலம் கடந்து நிலைத்திருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை தொடர்ந்து பண்ணுவாங்க. அது வந்து கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கட்டும், ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்கள எம்ப்ளாய்க்கு வெல்ஃபேராக இருக்கட்டும், இது எல்லாமே அப்படியே தொண்டு தொட்டு அடுத்த ஜென்ரேஷனுக்கு அப்படியே கேரி பண்ணும். அவங்களும் அதை அடுத்த ஜென்ரேஷன் கேரி பண்ணுவாங்க. இந்த ஒரு சிஸ்டம் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ லக்ஸரிங்கிற ஒரு விஷயம் ஈஸியாக மறைஞ்சு போயிடும். ஆனால் லெகசிங்கிற ஒரு விஷயம் அது காலம் கடந்து நிற்கும். அதனால தான் பணக்காரங்க அந்த லெகசியை ரொம்ப அதை ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் ஒரு 10 விதமான பணக்காரங்களுடைய மைண்ட் செட் பார்த்தோம். நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் ஃப்யூச்சரில் எவ்வளோ கோடி சம்பாதிக்கலான்னு நீங்கள் உங்கள் மைண்ட் செட்டில் வச்சுருக்கீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். பீப்புள் அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆக சான்சஸ் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். பபாய்.